அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகள் 25 கேள்விகள். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், வேறு எதுவும் போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுக்கறதுனால இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஜனவரி 2024 நம்ம கொடுத்துட்டு வரோம், தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு வரோம் கரண்ட் அஃபேர்ஸ். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு 2024 பதிப்பு 29 எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா? இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அது 1, 2, 3 வாங்க. 29வது மாநாடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதிப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே அந்த ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 2024 காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜான் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நடந்தது, ஓகேங்களா? அடுத்தது தேசிய கல்வி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த தினம் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம், ரைட்டா, சுதந்திரத்துக்கு அப்புறம் இருந்த கல்வி அமைச்சர், அதாவது முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கிறோம், ரைட்டா? அது எப்போ அப்படின்னா நவம்பர் 11. இவர் பார்த்திங்க அப்படின்னா முதல் கல்வி அமைச்சரும் கூட. அது எப்போ இருந்துன்னா 1947 58 வரைக்கும் இருந்திருப்பார். 47 58 வரைக்கும் கல்வி அமைச்சராக வந்திருப்பார். ஸோ அதனால் நம்ம இதை முதல் கல்வி அமைச்சர்ன்றதுனால நம்ம தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கிறோம், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா PR காவாய். ஸோ இவர் தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது மகளிர் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி 2024 வென்ற நாடு இதுன்றாங்க. இது ரீசெண்டாக இப்போ பீகாரில் நடந்தது, உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது நம்ம சீனாவை தோக்கடிச்சுட்டு நம்ம இந்தியா மறுபடியும் பட்டம் வாங்கியிருக்கு, சாம்பியன் ஆகியிருக்காங்க, ரைட்டா? ஸோ மகளிரில் நம்ம சாம்பியன் ஆகியிருக்கோம். இந்தியா என்பது இதுக்கு சரி. தமிழகத்தில் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக இப்போ ரீசெண்டாக தலைமை தேர்தல் அதிகாரி மாற்றினாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி சத்யபிரதா சாஹூ இருந்தார் இல்லையா, அவரை மாற்றிட்டு அர்ச்சனா பட்நாயக்கை தமிழ்நாட்டுக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆண்கள் தான் தலைமை தேர்தல் அதிகாரியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காங்க, ரைட்டா? மற்ற ஸ்டேட்டுக்கு இருந்திருப்பாங்க பெண்கள், பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இருந்திருக்காங்க. இப்போ தான் முதல் முறையாக ஒரு பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி நம்ம தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் என்ற ஒரு சிறப்பு இருக்குது இவங்களுக்கு. கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டதுன்றாங்க? தமிழ் பேராசிரியர் இருந்த மா செல்வராசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. உலக நீதி திட்டம் 2024 அறிக்கையின்படி உலக சட்ட விதிகள் குறியீட்டில் இந்தியா வகிக்கக்கூடிய இடம் இது அப்படின்றாங்க. ஸோ இதில் இந்தியா வகிக்கக்கூடிய இடம் 79வது. அப்போ மொத்த நாடுகள் பார்த்திங்கன்னா லிஸ்ட் போட்டிருக்குது 142 நாடுகள் போட்டிருக்காங்க. அதில் நம்ம 79வது இடத்துல இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா டென்மார்க் இருக்காங்க. டென்மார்க்காரங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. குப்பைகளை செல்வமாக்கும் திட்டத்தை மேற்கொள்ள அமைப்பு எதுன்றாங்க? இது CSIRன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, சி ஆப்ஷன். அடுத்தது உலகளாவிய, அது என்ன சார் குப்பையை செல்வமாக்குதுன்னா ப்ராக்கெட் போட்டுக்கலாம், மறுசுழற்சி. இப்போ நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போட்டுருவோம், இப்போ சமைக்கிற அந்த கழிவுகள்லாம் தூக்கி போட்டுருவோம், அதை உரமாக மாற்றலாம். இல்லை அது வாயுக்கள் மீத்தேன் வாயு, இயற்கை அந்த எரிவாயு இருக்கு இல்லையா, அதை உருவாக்கலாம். சில பொருட்களை பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா வேறு பொருளாக நம்ம மறுசுழற்சி செய்கிறோம், மறு பயன்பாட்டுக்கு மாற்றுறோம் இல்லையா, அதை தான் செய்ய போகுது இந்த CSRன்றது. அதுக்கு ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு 2024 இந்தியா வகிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயற்கை பாதுகாப்பு குறியீடு. ஸோ இதில் நம்ம 176வது இடத்துல இருக்கிறோம். ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் போட்ட நாடுகள் பட்டியலில் 180 நாடு, அதில் 176வது இடம்ன்றது கடைசி 4 நாடுகளில் இருக்கிறோம். அப்போ ரொம்ப மோசமாக இருக்கிறோம். ஸோ இயற்கையை நம்ம சரியாக பாதுகாக்கலை, நிறைய காடுகள் அழிக்கிறது, நிறைய மலைகளை சுரண்டுறது, அது இதுன்னு நிறைய இயற்கையை நம்ம பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுருக்குறோம் நம்ம இந்தியா. ஸோ கண்டிப்பாக இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்டா? 180 நாடுகள் 176வது இடத்துல கடைசி 4 இடத்துல இருக்கிறோன்றதை வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஓகே, 176வது இடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய நீதித்துறை அருங்காட்சியகம் மற்றும் காப்பகம் எங்கே திறந்து வைக்கப்பட்டது? இப்போ முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த சந்திரசூட் இருந்தார் இல்லையா, அவர் இருக்கும்போதே திறந்து வச்சுட்டாங்க, ஓகேங்களா? இப்போ புதுசாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி ஏற்றுட்டார். பட் அவர் இருக்கும்போதே திறந்து வச்சுட்டாங்க. எங்கன்னா அது புதுடெல்லியில் இது
நீதித்துறைன்னு ஒரு அருங்காட்சியகம். ஓகேங்களா? சரி, ஓகே. சர்வதேச கதிரியக்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறன்றாங்க. அந்த எக்ஸை கண்டுபிடிச்சாங்களா ரான்ஜான். ஸோ அந்த தினம் தான் வந்து சர்வதேச கதிரியக்க தினமாக அனுசரிக்கிறாங்க. நவம்பர் 8. அது நவம்பர் 8. பாட்னாவில் உள்ள உலகின் உயரமான காந்தி சிலை. உலகின் உயரமான காந்தி சிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போதைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் பாட்னா தான். அது வந்து 72 அடி உயரம் இருக்குது. ரைட்டா? இந்த சிலையை விட ரைட்டா இந்த பெருமை வந்து பாட்னாவாக இருக்குது. இதை விட நாங்கள் உயரமான ஒரு சிலையை வந்து உலகின் உயரமான மகாத்மா காந்தி சிலையை வந்து நாங்கள் நிறுவ போகிறோன்னு சொல்லி ஒரு மாநில அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, அல்லது அறிக்கை கொடுத்துருக்காங்க, அல்லது செய்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலம். தெலுங்கானா மாநில அரசு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, உலகிலேயே உயரமான மகாத்மா காந்தி சிலையை நாங்கள் ஹைதராபாத்தில் நிறுவ போகிறோம், ஸோ விரைவில் வந்து நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் உலகிலேயே உயரமான சிலை வந்து நிறுவ போகிறாங்க. ரைட்டா? இப்போதைக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் எங்கே இருக்குன்னா, பாட்னாவில் 72 அடி உயரம் இருக்கக்கூடிய காந்தி சிலை தான் இப்போதைக்கு உலகின் உயரமான சிலையாக இருக்குது. ஸோ சிலை திறந்துட்டாங்கன்னா எத்தனை அடியில் வந்து திறந்துருக்காங்கன்னு தெரியும். இப்போ வந்து முடிவு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம். இது 72 அடினா அப்போ ஹைதராபாத்தில் நிறுவக்கூடிய அந்த சிலை எத்தனை அடி சார் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். அது இன்னும் வந்து எக்ஸாக்டாக நியூஸ் பேப்பரில் அந்த பத்திரிகை செய்திகள்லாம் இன்னும் வரல. அதை சிலை திறந்ததுக்கப்புறம் அது எத்தனை அடி உயரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுன்றாங்க. உயர்கல்விக்கு வந்து கடன் கொடுக்கறது. ரைட்டா? உயர்கல்விக்கு கடன் கொடுக்கறது. ககன்யான் திட்டப்படி விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் 2025 எந்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக இஸ்ரோ வந்து ஒரு திட்டம். இந்த ககன்யான் திட்டம் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இஸ்ரோவோட திட்டம். ரைட்டா? இதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட ஒரு 4-5 பேரை சூஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 4 பேர் நினைக்கிறேன். நீங்கள் அது பேரெல்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறதா அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்னும் நிறைய பரிசோதனைகள்லாம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அந்த மனுஷங்களை நம்ம விண்வெளிக்கு அனுப்புகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம அனுப்ப போகிறோம். அவங்க மீண்டும் பத்திரமாக வந்து ரிட்டன் வந்து பூமிக்கு திரும்பி வரணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து 2025க்கு பதிலாக 2026 நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுருக்காங்க, மாற்றப்பட்டிருக்கு. ரைட்டா? 2026 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க நம்ம இந்தியா. அது திட்டத்துக்கு பேர் தான் இந்த ககன்யான் திட்டன்றது. ஓகேங்களா? 47வது அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளவர் யார் அப்படின்றாங்க. பார்த்துருப்பீங்க, நம்மளோட யூடியூப்பில் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டிருப்போம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஜனவரியில் பதவியேற்பார். ரைட்டா? இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோ பைடன் தான் இருக்கார். டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பதவியேற்றுப்பார். அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் எலெக்ஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் முடிச்சுட்டு ஜனவரியில் பதவி ஏற்பாங்க. ரைட்டா? எதிர்த்து போட்டிட்டு வந்து கமலா ஹாரிஸ் வந்து போட்டி போட்டாங்க. அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நிறைய பத்திரிகை செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. கடைசி கட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எதிர்கட்சி ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஜெயிச்சதில். பட் ஆனால் வந்து அந்த பெரும்பான்மை அந்த இது பதவியேற்கக்கூடிய அந்த லெவல் அளவுக்கு வந்து சீட்டு பிடிச்சிட்டார் டொனால்டு ட்ரம்ப். ரைட்டா? அவர் ஏற்கனவே அமெரிக்க அதிபராகவும் இருந்தவர். கண்டிப்பாக உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ 2வது முறையாக மீண்டும் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்க போகிறாரு. ஐரோப்பாவின் புரோபா 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்த உள்ளது எதுன்றாங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்து நம்ம இஸ்ரோ தான். ரைட்டா? இஸ்ரோ வந்து இந்த ஐரோப்பாவோட அந்த சேட்டலைட் புரோபா 3 சேட்டலைட்டை வந்து நம்மளுடைய ராக்கெட் இருக்கு இல்லையா, PSLV XL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட், PSLV XL, இந்த ராக்கெட் மூலியமாக சிறிகரிகோட்டா இருக்கு இல்லையா, நம்ம ராக்கெட்லாம் அங்கேருந்து தான் செலுத்துவோம். சிறிகரிகோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இஸ்ரோ அமைப்பு தான் நம்ம வந்து அனுப்ப போகுது. இந்த ஐரோப்போட இந்த சேட்டலைட்டை வந்து விண்ணில் செலுத்த போகுது. ராக்கெட் பேர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, PSLV XL. ஓகே, அடுத்தது தமிழக அரசின் கோட்டை அமீர் விருது என்பது கீழ்கண்ட எதனோட தொடர்புடையதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லிணக்கத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா முகமது ஜுபைர் அப்படின்றவர் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? சரி, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க.
இது வந்து நவம்பர் 7 வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது சர்வதேச சோலார் கூட்டணிக்கு 2024 to 2026 ஆண்டிற்கு தலைமையேற்கும் நாடு எதுன்றாங்க. ரைட்டா, 2 வருஷத்துக்கு. அது வந்து சர்வதேச சோலார் கூட்டணி அது கூட்டமைப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் சொல்லுவாங்க, சுருக்கமாக ISAன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஏற்க போகிறது. ரைட்டா, இந்தியா வந்து தலைமை ஏற்பது, இணைத் தலைவராக வந்து பிரான்ஸ் நாடு வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து தலைமை ஏற்க போகுது. அடுத்தது உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐநா வந்து 2015 இந்த சுனாமி தினமும் நம்ம அனுசரிக்கலாம்னு சொல்லி ஒரு டேட்டை வந்து அறிவித்தாங்க. அதை தான் நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ரைட்டா, உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் 5 வந்து நம்ம உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கிறோம். கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும். 2004 ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து இந்திய பெருங்கடல் வந்து நிறைய நாடுகளை பாதிப்புக்குள்ளாக்கியது. அது நம்ம இந்தியாவையும் பாதிப்புக்குள்ளாகிச்சு. அது குறிப்பாக நம்ம தமிழகத்துலேயும் நிறைய மக்களை வந்து காவு வாங்கி போயிடுச்சு. ரைட்டா, ஸோ இப்போ கூட நம்ம தமிழகத்தில் இந்த கடலோர மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சுனாமி வந்த நாள் அந்த 2004 வந்திருக்கோம் இல்லையா, அந்த டயத்தில் வந்துச்சு இல்லையா, அந்த தேதியில் அவங்க வந்து அந்த கடற்கரையோரம் போயிட்டு மெழுகுவர்தலை ஏந்தி அந்த துக்க நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க. சப்போஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற மக்கள் யாராவது நீங்கள் கடற்கரையோரம் இருக்கீங்கன்னா அந்த சுனாமி வந்த நாளை வந்து நீங்கள் வந்து துக்கம் அனுசரிக்கிறீங்கன்னா அது எந்த நாள் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. 2004 சுனாமி வந்தது. இப்போ 2015 ஐநா வந்து நவம்பர் 5 வந்து சுனாமி விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலக லெவலில். ஓகே. வின் பாக்ஸ் இராணுவ 2020 இராணுவ கூட்டு பயிற்சி இந்திய எந்த நாட்டுடன் இணைந்து மேற்கொண்டது அப்படின்றாங்க. இந்த வின் அப்படின்னா வியட்நாம், அதில் பேர்லேயே இருக்குது பாருங்கள், வின் பாக்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்குது. வியட்நாம்னு வச்சுக்கோங்களேன். வியட்நாம் நாட்டோட இந்தியா வந்து மேற்கொண்டது. அடுத்தது மனித உடலில் மரபணு திருத்தம் செய்து ஆய்வு செய்ய ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? நம்ம டிஎன்ஏவில் வந்து மரபணுனா டிஎன்ஏலே வந்து சில மாற்றங்கள் செஞ்சு ஆய்வுக்காக மருத்துவம் அல்லது மனுஷங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு முதலாக வந்து ஒரு நாடு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. அது எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. மோஸ்ட் ஆஃப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. ஆப்பிரிக்க மக்கள்லாம் ஒரு சில இடத்துல பார்த்தா ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் ரொம்ப வறுமை இருக்குது. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் கூட அந்த ஆப்பிரிக்க நாட்டில் தான் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய எஜுகேஷன் கம்மியாகவும் வறுமையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சோதனை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த சோதனைக்கு வந்து ஆப்பிரிக்க மக்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி மரபணு திருத்தம் செய்து அது மூலிமா சோதனை பண்ணுறதை மருத்துவம் ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த நாடு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. இது தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா? அக்டோபரில் ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளவோ பண்ணுறாங்க. மாதம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் வைஸாக வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வரி வசூல் வந்திருக்குன்னு ஸோ மந்தோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இதை வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. ரைட்டா, நீங்கள் மாதம் ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ வசூல் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஒரு வருடத்தோட முடிவில் 1 இயருக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அதாவது சம்மந்தமாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறது உண்டு. ரைட்டா, இந்த டிகிரி லெவலில் வைக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாம் அது கேட்பாங்க. இப்போ அக்டோபரில் எவ்வளோ சார் வந்திருக்குன்னா 1.87 லட்சம் கோடி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும். இதை கம்பேர் பண்ணுறாங்க எப்படின்னா இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் வந்து 2.10 லட்சம் கோடி வசூல் பண்ணதாகவும் இது ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது இந்த வருஷத்தில். நவம்பர் மாதம் அப்போ வந்து 2வது பிளேஸில் இருக்குது, 1.87 லட்சம் கோடி இருக்குது. இந்த 2 மாதங்களாம் அதிகப்படியான ஜிஎஸ்டி வருவாய் வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. மற்ற மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரைட்டா, அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2023க்கும் கம்பேர் பண்ணுறாங்க. ரைட்டா, இதை 2023 கம்பேர் பண்ணும்போது 2023 1.72 லட்சம் கோடி வந்திருக்கு. இதே அக்டோபரில் முடிவில் 1.72 லட்சம் கோடி வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.87 லட்சம் கோடி வந்திருக்கு. அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் அக்டோபரில் கூடுதலான ஜிஎஸ்டி வருவாய் வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, அதில் ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வந்திருக்கு, நம்ம தமிழ்நாடு என்ன பொசிஷனில் இருக்குன்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, மொழிவாரி மாநிலங்கள் உருவான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நவம்பர் 1 வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவான தினமாக அனுசரிக்கிறாங்க. யார் சார் அனுசரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி இருந்தது இல்லையா, அப்போ 1956 அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணத்தை வந்து நம்ம ஆந்திரா ரைட்டா, ஆந்திரா, அதுக்கப்புறம் கேரளா, அப்புறம் கர்நாடகா, இவங்க 3 மாநிலமும் நம்ம மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. மொழிவாரியாக ஃபஸ்ட்டு மொழிவாரியாக பிரிஞ்சது ஆந்திரா தான். ரைட்டா,
ஆந்திரா பிரியுது, அதுக்கப்புறம் அப்படியே கேரளா, கர்நாடகா இவங்க 3 பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் பிரிஞ்சு போயிட்டு நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்காரங்க கர்நாடகா தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இது நவம்பர் 1. கேரளாக்காரங்க நவம்பர் 1 கேரளா தினம்னு அனுசரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கேரளா உருவாயிருக்கு. அது வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் தான். அதே மாதிரி நம்ம ஆந்திராக்காரங்க நவம்பர் 1ஆம் தேதி ஆந்திரா உருவான தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. ரைட்டா? நவம்பர் 1 வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவான தினம். அந்த 3 ஸ்டேட்டுமே அவங்க வந்து அந்த மாநிலம் உருவான தினமாக அனுசரிக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து அந்த நவம்பர் 1 என்ன தினமாக அனுசரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒரு துக்க நாளாக தான் அனுசரிக்கணும். எப்படின்னா தமிழ்நாடு எல்லை போராட்ட தியாகிகள் தினம். ஏன் அப்படின்னா பிரிஞ்சு போகிறாங்கல்ல, அப்போ வந்து எது வரைக்கும் எல்லைகள் பிரிக்கும் போது சில சர்ச்சைகள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, சென்னை வந்து ஆந்திரா நாங்கள் எடுத்துக்கிறோம், இது எங்கள் பகுதி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறைய பேர் வந்து இஷ்யூ போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இல்லை, நம்ம தலைமை இருக்கக்கூடிய தலைநகரம் வந்து சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த நம்ம திருப்பதியில் விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ திருப்பதி கூட நம்ம தமிழ்நாடு கூட சேர வேண்டியது தான். இப்போ கூட அந்த கல்வெட்டுங்களில் பார்த்தா தமிழ் இருக்கிறத சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து தலைநகர் நாம் வச்சுக்கலாம், வேணால் திருப்பதியை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி எல்லை பிரித்து விட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு நிறைய தியாகிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, உயிர் தியாகங்கள் கூட பண்ணியிருக்காங்க. அதை அனுசரிக்கிறதுக்காக நம்ம நவம்பர் 1 என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு எல்லை போராட்ட தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம். இது வந்து தலைநகருக்கு மட்டும் இல்லை, கேரளாவும் தமிழ்நாடும் பிரியும் பொழுது அந்த பக்கம் தேனி பக்கம், அது குறிப்பாக கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அந்த கன்னியாகுமரி கூட பார்த்திங்கன்னா கேரளா வந்து கேரளாவுக்கு தான் சொந்தன்ற மாதிரி அவங்க இப்போ இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு சில பேர் வந்து தமிழ்நாடு சார்பாக போராட்டம் பண்ணி இது பண்ணி அந்த கன்னியாகுமரியை நம்ம தமிழ்நாடோட சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அந்த எல்லை பிரிக்கும் போது நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, உயிர் தியாகம் கூட பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நவம்பர் 1 நாம் என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு எல்லை போராட்ட தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம். ரைட்டா? இப்போ ஒரு கேள்வி வரும், அவங்களாம் நவம்பர் 1 கர்நாடகா தினம், கேரளா தினம், ஆந்திரா தினம்னு கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு தினம்னு ஒன்று கொண்டாடுவோம்ல, அது எந்த தேதியில் கொண்டாடுறோம் அப்படின்றத ஒரு கேள்வி வரும். இது இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாடு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரைட்டா? உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி அதுதான், கீழே போட்டிருப்போன்னு நீங்கள் கீழே போடலையா, உங்களுக்கான கேள்வி பாருங்கள் போட்டிருங்க. உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாடு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? நான் வேணால் உங்களுக்கு குழு கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ நவம்பர் 1 வந்து பிரித்தாங்க, ஆனால் அது தமிழ்நாடு தினமாக நம்ம கொண்டாடுறதில்ல. அப்போ எப்போ வந்து தமிழ்நாடு தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருப்பார், தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருப்பார். அந்த நாளை தான் நம்ம தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம். ரைட்டா? இப்போ ரீசெண்டாக இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதாவது நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க இல்லையா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க இல்லையா, அந்த நாளை தான் நம்ம தமிழ்நாடு தினமாக அனுசரிக்கிறோம். அந்த நாள் எந்த நாள்? ரைட்டா? அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.